ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து ஒரு பக்கம் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் நம்மளுடைய மாசிலாமணியும் அவளை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இந்த கடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணி வந்து நம்ம மகளுக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்குறாளே இந்த இலக்கியா, இவ்வளோ வந்து நம்ம வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுடிங்களுக்கு வந்து பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி இந்த இலக்கியாவை வந்து நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாத வந்து கடத்திக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கில் வந்து இலக்கியாவை பார்த்தீங்கன்னா சுற்று போட்டு வந்து கடத்திடுறாங்க. யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய கௌதம் சார் வந்து இலக்கியா எங்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்க போகிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து செக் பண்ணுறாரு. அதில் எங்கேயாவது யாராவது வந்து இலக்கியாவை வந்து கடத்திட்டு போயிருக்காங்களா அப்படின்றத. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியோட ஆட்கள் வந்து நம்முடைய இலக்கியாவை வந்து கடத்திட்டு போகிறது வந்து தெரியுதுங்க. இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க வந்து பெரிய ரவுடிங்களாச்சே, இவங்க எப்படி எதுக்காக உங்கள் ஒய்ஃபை கடத்துனாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறது பார்த்தீங்கன்னா தெரியல எனக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் சார் சொல்கிறாங்க. சரி, சீக்கிரமாகவே வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலான்றாங்க. இந்த ரவுடிங் பார்த்தீங்கன்னா இலக்கியாவை வந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு பாடடைஞ்ச குடோனில் வந்து அடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இலக்கியாவை வந்து கடத்திட்டு வந்துட்டோம், என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவளை வந்து கண்ணை கட்டி வைங்க, நான் வந்து அந்த இடத்துக்கு வரேன். என் மகளோட வாழ்க்கை போனதுக்கு அவள் தாங்க இருந்து காரணம். அவளை வந்து என் கையால் கொள்றதை விட என் மக கையால் தான் வந்து கொள்ளணும். அவள் தான் வந்து அவள் முன்னாடி வந்து வாழ்ந்து கட்டுன்னு நினச்சா. இப்போ வந்து இந்த இலக்கியாவை வந்து இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து எங்கே இருந்தாலும் வந்து தேடி கூட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. நம்முடைய கௌதம் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து டவுட் வந்துச்சுங்க. இந்த ஆஞ்சலி சிந்தாமணி கண்டிப்பாக வந்து இலக்கியா வந்து மேலே வந்து ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் வந்து பண்ணுவாங்க, இலக்கியாவை வந்து கடத்துறதோ இல்லை போய் கேஸ் போடுறதோ அப்படின்றது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை இந்த ஆஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து இலக்கியா இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவை வந்து அடித்து துன்புறுத்திட்டே இருக்காங்க இந்த ரவுடிங்க. அதுக்கப்புறம் ரெடியே கம்முன்னு இருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்டி இலக்கியா, நீ வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு இல்லை, அவள் வந்து நல்லா வாழ்கிறத வந்து கெடுத்துட்ட. அவள் என்ன பண்ண உனக்கு என்ன தான் வந்து வருது, அவளுடைய வாழ்க்கை வந்து இப்படி வந்து அழிச்சிட்டு இல்லை, நீ வந்து உயிரோடையே வந்து இருக்கக்கூடாது, நீ வந்து செத்து தொலைஞ்சாதான் வந்து என் மகளோட வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் வந்து சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் வந்து மேலும் மேலும் உன் மக கூட சேர்ந்து வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து திறந்தறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கோம், ஆனால் அதுலேயும் அதுவும் வந்து பயன்படுத்திக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ கையில் என்னடா பேசிக்கிட்டு இவ்வளோ டக்குன்னு அஞ்சலி இவ்வளோ வந்து போடுத்தல அப்படின்றாங்க. நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா போலீஸோட வந்து கரெக்டாக வந்து ரவுண்ட் அப் பண்ணி அந்த ரவுடிங்கில் வந்து அஞ்சலியை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி இருந்தால் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.